நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த சுதந்திர தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியும், சுதந்திரத்தையும் கண்டிப்பாக கொடுக்கட்டும். 15/8/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆடி மாதம் 30ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30, குளிகை 6 மற்றும் 7:30, யமகண்டம் 1:30 மற்றும் 3, இரவு 7:30 மற்றும் 9. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று இரவு 8:35 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 7:01 வரை பூரம், பின்பு உத்திரம். யோகம் இன்று காலை 7:01 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 7:01 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். மேஷம் ராசினியர்கள். இன்று விடாமுயற்சிக்கு வித்திடும் இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்படைய கொடுங்க. முழு மனதுடன் பணிகளை மேற்கொள்வீர்கள். பணிகளை உரிய நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். தொழில் வியாபாரம் சுமாரான அளவில் இருக்கக்கூடும். அளவான பண வரவு தான் கிடைக்க கொடுங்க. உடல் நலத்திற்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படும். தெய்வீக வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். புதிய முதலீடுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று திறமைகளை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். கூடுதல் லாபத்தை கண்டிப்பாக பெறுவீர்கள். வாடிக்கையாளர்கள் இன்று வேண்டியவற்றை பெற்றுக் கொள்வீர்கள். கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுணக்கமான நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வரவு செலவு கணக்கில் இருந்து வந்த சந்தேகங்கள் கண்டிப்பாக நீங்குங்க. எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வரக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்குங்க. பதட்டம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தொடர் முயற்சி உங்க வாழ்க்கையை வெற்றி நோக்கித்தான் எடுத்து செல்லுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். கலந்து உரையாடல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். போக போக எல்லாம் சரியாக கொடுங்க. பல பிரச்சனைகளுக்கு என்று முடிவு கிடைக்கக்கூடும். சாந்த குணத்துடன் பேசி பழகுவீர்கள். என்று நீங்க அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். இன்று முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று நல்லதொரு மனநிலையில் காணப்பட வேண்டும். காலையில் சுறுசுறுப்பாக எழுந்திருக்க வேண்டும். எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். பெண்கள் இன்று மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்குங்க. அதுவும் போக போக சரியாகும். காதல் இழுபறியாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். பதட்டப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில கல்வி என்பது ரொம்ப முக்கியங்க. நன்கு படியுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று எப்படியாவது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனதிற்குள் பிடித்த மாநிலத்திற்கு சென்று வருவீர்கள். முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதையும் உதாசீனப்படுத்த வேண்டாம். போக போக எல்லாம் சரியாக கொடுங்க. தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். என்று உங்களுக்கு மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இறைவனை வழிபடுவது மிகவும் சிறப்பை கொடுக்கும். பரணி என்ற நிம்மதியான வாழ்க்கை ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். பல யோசனைகள் மனதிற்குள் வந்து கொண்டிருக்கும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். என்று வெகு விரைவாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. கிருத்திகை மனம் போல் வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வெளிப்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி என்று காப்பாற்றி கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்து விடக் கொடுங்க. பல்வேறு விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். என்று அற்புதமாக எதிலையும் எதிர்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். ரிஷபம் ராசினியர்கள் இன்று எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும்.
கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுக்க முடியும். நல்ல நிலைக்கு கண்டிப்பாக உயர்ந்து செல்வீர்கள். பல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. பதட்டப்படாமல் இருந்தால் எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை உங்களுக்கு அமைதி விடக்கூடும். பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இன்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. சுய பெருமை பேசுவதனால் சிலர் உங்களுக்கு அதிருப்தி கொள்ளக்கூடும். தொழில் வியாபார நடைமுறை சீராக இருக்கக்கூடும். கூடுதல் பணவரவு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று சுமாரான அளவில் பணவரவு இருக்கும். ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். நித்திரை கொஞ்சம் தாமதமாக இருக்கக்கூடும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் ஏற்படக்கூடுங்க. கோரிக்கைகள் கூட நிறைவேறக்கூடும். சக ஊழியர்கள் உதவிகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அனுசரணையாக எதிலும் ஈடுபடுவீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் ஏற்படக்கூடுங்க. சீரான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பொருளாதார வளம் பெருக கூடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று சுக துக்க கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலில் இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பு. என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. கல்வியில் சிந்தித்து செயல்படுவது மிகவும் சிறப்பு. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று மாணவர்கள் கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படிப்பீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை இன்று உங்களுக்கு முயலங்கள் முடியாதது எதுவுமில்லை. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோக கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. அனைவரும் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதையும் ஆராய்ந்து பார்த்து செய்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். பக்கபலமாக நண்பர்கள் இருக்க கொடுங்க. ரோகிணி திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைதி விடக்கூடும். பொருளாதார நெருக்கடியில் இருந்ததெல்லாம் கண்டிப்பாக சரியாகி விடக் கொடுங்க. என்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் நீங்க சாந்த குணத்துடன் பேசி பழகுவது கண்டிப்பாக முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். மிருக சிரிஷம் என்று ஓரளவு நன்மைகள் நடைபெற கொடுங்க. எதிர்பார்த்த நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சுமூகமான சூழலை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பல விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் என்று நீங்க அயராமல் உழைத்து எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. முயலுங்கள் முடியாதது எதுவுமில்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று நீங்க தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். உறவரிடம் நிதானமாக நடந்து கொள்வது மிக நல்லது. உங்கள் மீதான மதிப்பு கண்டிப்பாக உயரும். தொழில் வியாபாரம் செழிக்க சில பணிகளை இன்று மேற்கொள்வீர்கள். அளவான பணவரவு கண்டிப்பாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். உங்கள் நல்ல செயலை சிலர் பரிகாசம் செய்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். வெளியூர் பயணத்திட்டத்தில் சில மாற்றங்கள் இருக்கக்கூடும். அக்கம் பக்கத்திடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். மனக்கசப்பு ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்குங்க. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறக்கூடும். சந்தான பாக்கியம் கிட்டும் நாளாக இருக்கக்கூடும். புதிய வீடு மனை வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தடைகளை உடை தெரிந்து வெற்றி பெறுவீர்கள். உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதிக வேலை வலுவை சுமந்தாலும் அனைத்தையும் சுலபமாக செய்து முடிக்க முடியும். அலைச்சல் தரக்கூடிய பணிகளை ஈடுபட வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கொடுக்கப்பட்டுள்ள பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முக்கிய பொறுப்புகளை மேற்கொள்வீர்கள். பெண்கள் இன்று எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. குடும்பத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்கும். பெண்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று காதல் மட்டும் குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலை இப்போதைக்கு நீங்க பெரிய அளவில் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து காணப்படுவீர்கள். மாணவர்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடைபெற கொடுங்க. முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும்
சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இந்த முயற்சி ஓரளவு பலிக்குங்க. சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். பல யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்குங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. தயவு செய்து பொறுமை இருந்தால் வெற்றி இருக்கும். பக்குவமாக செயல்படுங்கள். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். போக போக சூழ்நிலைகள் மாறிவிடக்கூடும் என்று உனக்கு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவாதிரை. என்று அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. விடாமுயற்சிக்கு வித்திருமலாக இருக்கக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் என்று ஓரளவு கோரிக்கைகள் நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புனர்பூசம். இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. இன்று பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. தன்னம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். இன்று அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை ஏற்படக்கூடும். சுக துக்கங்களை கொண்டாடக்கூடிய சூழம் இருக்கக்கூடும். பார்த்து எதையும் செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. கடகம் ராசினியர்கள். என்று உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடைபெறக்கூடிய சூழல் எல்லாம் கண்டிப்பாக இருக்கின்றது. என்று எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வரப்படக்கூடும். இன்று தெளிந்த மனநிலையுடன் காணப்படுவீர்கள். சுமூகமான சூழலை இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். பணிகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. சிரமங்களை வெல்லக்கூடிய திறனும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணி சிறப்பாக இருக்கக்கூடும். ஆதாய பணவரவு கிடைக்க கொடுங்க. நண்பருக்கு இயன்ற அளவில் உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். விருந்து விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் வரக்கூடுங்க. நொடி பொழுதில் எல்லாம் சரியாகி விடக்கூடும். உறவினர்கள் மற்றும் நண்பருடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் வரும் பார்த்துக் கொள்ளுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். சற்று எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். மனதில் நிம்மதியும் ஆனந்தமும் ஏற்படக்கூடும். பிள்ளைகளால் இன்று பெருமை ஏற்படக்கூடுங்க. பல யோசனைகள் உங்களுக்கு வரக்கூடுங்க. சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். ஏகோபித்த வரவேற்பை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் உங்க உங்க வாழ்க்கையில் வெற்றி ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பெண்கள் தயவு செய்து அவசரப்படாமல் எதிலும் ஈடுபட வேண்டும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்குங்க. காதலில் இப்போதைக்கு நீங்க கவலைப்பட வேண்டாம். போக போக எல்லா பிரச்சனையும் சரியாகும். காதல் அவசரப்படாமல் செயல்படுங்கள், அது போதுங்க. இன்று மாணவ கண்மணிகள் படியுங்கள், நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெற முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று உங்களுக்கு சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு வாழ்க்கையில் எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பூசம். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று சாந்த குணத்துடன் பேசி படைவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. ஆயில்யம். இன்று பிறர் விஷயங்கள் மற்றும் தடைகள் செய்ய வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். போட்டி போட்டு முன்னேறக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். இன்று சாந்த குணத்துடன் பேசி பழகுவீர்கள். இன்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பல நெருக்கடிகள் சோதனைகள் இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. இன்று அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். ஆனால் பார்த்து பேசுங்கள். சில இடங்களில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை அனுசரித்து செல்லுங்கள்.
அது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுக்குங்க. இந்த நாள் நீங்க நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு விரைவாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசி நேயர்கள். என்று நீங்க தைரியமாக போராடுவீர்கள். காரியங்களையும் அபரிவிதமான முறையில் செய்து முடிப்பீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு மிகவும் திருப்புமுனையாக இருக்கக்கூடுங்க. விரைவாக எதிலும் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. சுக, துக்க கொண்டாட்டங்கள்ல கலந்து கொள்வீர்கள். சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். போட்டி போட்டு முன்னேறக்கூடிய சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். தற்பெருமை பேசுவரிடம் விலகி இருப்பது நல்லது. பணிகள் உங்களுக்கு ஒருமுக துணிவுடன் செயல்படக்கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அளவான வளர்ச்சி உருவாகக்கூடும். எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடுங்க. வழக்கு விவகாரங்கள் வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல நிலை ஏற்படக்கூடும். உடல் நலம் சீராக இருக்கக்கூடுங்க. குடும்பத்தில் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். உடல் அசதி, சோம்பல் போன்றவை ஏற்படக்கூடும். மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறைந்துவிடக் கொடுங்க. பொருளாதார வளமும் சிறப்பாக இருக்கக்கூடும். அதே வேளையில் செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. சிக்கனமாக செலவு செய்வது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. உறவினர்கள் மத்தியில் சிறப்புடன் காணப்படுவீர்கள். தேவையற்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வேண்டாம். பண விரயத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருப்பது நல்லது. சற்று எதையும் கவனமாக செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். எல்லோர் வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. கூடுதல் மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலை இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து பொறுமையாக செல்லுங்கள், அது போதுங்க. என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. மாணவர்கள் இன்று யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இந்த வேகம் செய்திகள் வீடு வந்து சேர கொடுங்க. பல சோதனை கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். நுணுக்கங்களை எல்லாம் கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள். பல வகையான யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். என்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தொடர் முயற்சி உங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லுங்க. இன்று நீங்க அனைவரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதுங்க. பூரம். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பல வகையான யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். உங்களை பார்த்து மற்றவர்கள் பெருமைப்படக்கூடுங்க. யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரம். செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். போட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இன்று நல்லதொரு சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். பணிகளை விரைவாக முடித்து பாராட்டுக்களை பெரும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாள் நீங்க எதையும் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுத்தால் வெற்றிக்கான வழி பிறக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று எதையும் ஆராய்ந்து பார்த்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்கும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். இன்று உதவி கிடைக்கும், கண்டிப்பாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் பாசத்துடன் நடந்து கொள்வார்கள். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற கடுமையாக உழைப்பீர்கள். அதிகமாக பணிபுரியக்கூடிய சூழல் இருக்கும். பண வரவில் ஓரளவு முன்னேற்றம் இருக்குங்க. அதிகம் பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. சிறு முயற்சி எடுத்தாலே பெரிய வெற்றி பெறலாம். அனைத்து விஷயங்களிலும் வெற்றி இருக்கும். நினைத்த காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். இன்று வழக்கு விவகாரங்களில் முன்னேற்றம் இருக்கும். வெற்றிக்கான சூழல் அற்புதமாக இருக்க கொடுங்க. உடல் நலம் சிறப்படைய கொடுங்க. பித்தம், மயக்கம் போன்ற உபாதைகள் வந்து நீங்கும். நெருப்பு தொடர்பான வேலைகளில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ஆனால் இருந்த மிகுந்த கவனம் இருக்கட்டும். ஏனோ தானமாக மட்டும் இருந்து விட வேண்டாம். கன்னி ராசினியர்களுக்கு வாகன யோகம் கண்டிப்பாக இருக்கும். என்ன ஒண்ணு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும், பார்த்துக் கொள்ள வேண்டும். கன்னி ராசினியர்கள் செல்வாக்கு மிக்க நபர்களை கூட வைத்துக் கொள்வீர்கள். விஐபிகளின் சந்திப்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். போக போக உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகும். எல்லா வகையிலும் முன்னேற்றம் காத்திருக்க கொடுங்க. கன்னி ராசினியர்கள் அற்புதமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற கொடுங்க. என்று காதல் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். என்று காதல மட்டுமே குளறுபடிகள் இருந்து கொண்டே இருக்கும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள்.
கூடுதல் பொறுப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று போட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். பெண்கள் இன்று தேவையில்லாத விஷயங்கள தலையீடுகள் செய்ய வேண்டாம். இன்று மாணவ கண்மணிகள் படிப்பதற்கு முக்கியத்துவம் எடுத்துக் கொள்ள வேண்டும். கல்வியில் என்ன வேண்டும், என்ன வேண்டாம் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். மாணவ கண்மணிகள் முயற்சிகள் மேலில் வெற்றி பெறுவீர்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று கூடுதல் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று நீங்க விரைவாக எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களை கூட அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை கூட நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். மனம் விட்டு பேசுவீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். இன்று கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய சூழல் இருக்கும். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படும் நாளாக கொடுங்க. அஸ்தம். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறக்கூடிய சூழல் இருக்கும். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். வாகன யோகம் ஏற்படக்கூடுங்க. செலவில் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். இன்று ஓரளவு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக கொடுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு திருப்பு முனையும் ஏற்படக்கூடும். சித்திரை. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்குங்க. எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு திருப்பு முனை ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். போட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சுக துக்க கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். என்று நீங்க நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. எதையும் அனுசரித்து சென்றால் வெற்றி மீது வெற்றி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று சூழ்நிலைகள் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எதிலும் சுறுசுறுப்புகளும் உண்டாகக்கூடும். விரைவாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். முழு மனதுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். முன்னர் செய்த உதவிக்கு நல்ல பலன் இப்பொழுது தேடி வரக்கூடும். வியாபாரத்தில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாக கொடுங்க. அபிவிருத்தி பணியை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். ஆதாய பணவரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உறவுகளிடம் இருந்த கருத்து வேறுபாடு கண்டிப்பாக விலகுக. பெண்கள் நகைகளை அடையும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அதாவதுங்க, நகைகளை யாருக்கும் கொடுக்க வேண்டாம், வாங்க வேண்டாம். அதனை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். புத்தாடைகளை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். இருந்தாலும் பார்த்து எதையும் செய்யுங்கள். மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து விடுவீர்கள். அடுத்தவர்கள் குறை சொன்னாலும் அதனை நீங்க புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் தவறை நீங்க உணர்ந்து கொள்வீர்கள். காரிய அனுகூலத்தால் மன மகிழ்ச்சி கூடும். கலைத்துறையினருக்கு சிறிது முயற்சி எடுத்தால் வெற்றி வாய்ப்புகள் வந்து குவியும். புதிய ஒப்பந்தங்களை துணிந்து ஏற்றுக்கொள்வீர்கள். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கண்டிப்பாக இருக்குங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. பெரிய அளவில் மாற்றங்களும் ஏற்படக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு காண்பீர்கள். பெண்களுக்கென்று எதிலும் தைரியம் உண்டாக கொடுங்க. பெண்கள் இன்று எந்த ஒரு பணியும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். சிக்கனத்தை மட்டும் கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. பெண்கள் அவசரப்படாமல் இருப்பது மிக நல்லது. பெண்கள் இன்று சொந்த அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையை அடுத்த கட்டத்தில் எடுத்து செல்வீர்கள். தயவு செய்து இன்று மட்டும் நகைகள் பணத்தை இரவலோ கடனாகவோ கொடுக்க வேண்டாம். இன்று காதலில் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாட்களில் பார்த்துக் கொள்ளலாம். காதலை பொறுத்தவரைக்கும் அவசரப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்பதை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாங்க. கல்வியில் கொஞ்சம் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். முயற்சி ஓரளவு பலிக்க கொடுங்க. மாணவர்கள் எதை செய்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்கள் எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். போட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். தீவிரமாக எதிலும் செயல்பட்டு வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுவாதி. இன்று உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெற முடியும்.
அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். பல சோதனையை கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். எல்லாம் திருப்பு முனையாக அமைதி விட கொடுங்க. பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கு மனதை அமைதியாக வைத்துக் கொண்டால் வெற்றி இருக்கும். முடிந்த அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். வேண்டாத நபருடன் பெரிய பேச்சுக்கள் ஏதும் வேண்டாம். விசாகம் நன்மைகள் தேடி வரக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைதி விடக்கூடும். பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடும். பக்க பலமாக நண்பர்கள் இருக்க கொடுங்க. எதையும் இன்று நீங்க திட்டமிட்டு எதிர்கொள்வது மிக சிறப்பு. பணிகளை கூட விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் இருக்கும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைதி விட கொடுங்க. இன்று பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று நீங்க தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். நண்பரின் ஆலோசனை நம்பிக்கை கொடுக்கும். கூடுதல் உழைப்பு தேவைப்படக்கூடும். குடும்பத்தில் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். பண செலவில் சிக்கனத்தை கடைபிடிப்பீர்கள். நேர்மையை கடைபிடித்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. முயற்சி கூட உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. அதிகார தோரணையுடன் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். செயல்களில் உங்களுக்கு வேகம் ஏற்படக்கூடும். பாதுகாப்பில் நின்று நீங்க பணிகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டும். தனது தோரணையை வெளிப்படுத்துவீர்கள். நல்ல பொருளாதார பலமும் மேன்மையும் உண்டாக கொடுங்க. நன்மைகள் அதிகம் கிடைக்கக்கூடும். பணப்புழக்கம் ஒரு பக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். மதிப்பு மரியாதை சிறப்படையக்கூடும். செல்வாக்கு கண்டிப்பாக ஓங்கி இருக்க கொடுங்க. குடும்பத்தில் இன்று கூதுகளும் ஏற்படக்கூடும். இன்று உங்க வாழ்க்கையில் எல்லாம் திருப்பு முனையாக இருக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். திடகார்த்தமான சூழல் வெளிப்படக்கூடும். எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வெளிப்படக்கூடும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி ஓரளவு சிரமங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். பெண்கள் இன்று அனைவரும் ஏக்கம்படி நடந்து கொள்வீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பொருளாதார விருத்தியும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். பெண்கள் இன்று முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. காதல் உங்களுக்கு பெரிய அளவில் குழப்பத்தை கொடுக்காது. நீங்களும் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பொறுமையும் நிதானமும் இருந்தால் காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடுங்க. என்று மாணவ கண்மணிகள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். கல்வியில் சிறந்து விளங்க முடியும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு ஏதிலும் தைரியம் உண்டாகும் நான் என்ன சொல்ல முடியுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் இன்று உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் திருப்பு முனை ஏற்படக்கூடும். இந்த அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும். சிறிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கடுமையான முயற்சிகளுக்கு பின்னர் வெற்றி ஏற்படக்கூடுங்க. சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடுங்க. இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். இந்த நாள் உங்களுக்கு பண பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் உங்களை தேடி வர கொடுங்க. அனுஷம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்ல நிலைக்கு கண்டிப்பாக உயர்ந்து செல்வீர்கள். திட்டமிட்ட பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. இன்று வீடு தேடி உங்களுக்கு பண வரவும் வர கொடுங்க. எதையும் பார்த்து பக்குவமாக செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. அது மட்டுமில்லை, யாருக்கும் கடனாக இப்போதைக்கு பணம் கொடுக்க வேண்டாம். கேட்டை பொறுமை வேண்டும். நிதானம் வேண்டும். பக்குவம் வேண்டும். அவசரப்படாமல் செயல்பட வேண்டும். சில விஷயம் நீங்க புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். எதையும் ஆலோசித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகுங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்ல நிலையில் வாழ்க்கை எடுத்து செல்லக்கூடிய அம்சம் இருக்குங்க. முயலுங்கள் முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக ஜெயித்து விடக்கூடுங்க. தனுசு ராசினியர்கள் என்று உங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். பணிகளை கூட விரைவாக முடித்து பாராட்டுகளை பெற முடியும். உடைய அனுபவ அறிவு கண்டிப்பாக பரிமளிக்கும். புதியது ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. பணி நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்கும். நிலவே பணம் கூட கண்டிப்பாக வசூலாக கொடுங்க. எளிய முயற்சிகளால் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். மாமன் மைத்துனர் வகையில் உதவிகள் உண்டாகக்கூடும். இயன்ற அளவில் உங்களுக்கு பண வரவு வரக்கூடுங்க. என்று வீடு மனை விஷயத்தில் இருந்து வந்த சுணக்க நிலை கண்டிப்பாக மாறும். புதியதாக சொத்து வாங்கக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. தொழிலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடும். சுப விருந்து விழாக்கள்ல நீங்க
கலந்து கொள்ளக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாகன பிரதாத்வி உங்களுக்கு உண்டாகக்கூடும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெற முடியுங்க. வேலை நிமித்தமாக வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள். பல விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். என்று உங்களுக்கு எதிலும் கூடுதல் ஆர்வம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. பல வகையில் உங்களுக்கு வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பண வரவும் கண்டிப்பாக வரக்கூடும். என்று உங்களுக்கு தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்குங்க. இருந்தாலும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவ கண்மணிகள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று நீங்க விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வீர்கள். அனுபவ அறிவு கண்டிப்பாக பரிமளிக்கும். சுணக்க நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். புதிய சொத்து சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். வாகன யோகம் ஏற்படக்கூடுங்க. பணப்புழக்கம் சீராக அதிகரிக்கும். எடுத்த காரியம் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடும். வெற்றிக்காக அரும்பாடுபடுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். செல்வாக்கு மேலோங்கும் நாள் இருக்கக்கூடும். குடும்பத்தில் உங்களுக்கு குதூகலம் பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டம் இன்று எதையும் பேசி அற்புதமாக எதிர்கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைதிவிடக் கொடுங்க. இன்று பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுத்தால் வெற்றி இருக்கும். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. எதையும் நீங்க பொறுமையாக எதிர்கொள்ளுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். உத்திராடம் என் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காரியங்களை கூட சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். போட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சுமூகமான சூழல் வெளிப்பாடு கொடுங்க. அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். என்று நீங்க நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். மனோதைரியம் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு மகத்துவமான நாளாக இருக்கக்கூடும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். சொந்த நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என் கூட்டு தொழில் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் வியாபாரம் வளர்ச்சியை நோக்கி செல்லும். பண வரவு திருப்தியை கொடுக்கும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். நிலவிய பணம் எளிய முயற்சியால் வசூலாகும். மாமன் மைத்துனருக்கு இயன்ற அளவில் உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். இன்று வீடு மனை விஷயத்தில் வந்த சுணக்க நிலை கண்டிப்பாக மாறும். புதிதாக சொத்து வாங்கக்கூடிய தருணம் ஏற்படக்கூடும். தொழிலும் சிறக்க கொடுங்க. பிள்ளைகளாலும் இன்று பெருமை ஏற்படக்கூடும். சுப விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வீர்கள். செலவுல இன்று நீங்க திட்டமிட்டு செய்வீர்கள். வாகன பிரதாப்தி கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. உங்கள் சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகள் செய்து கொடுக்க கொடுங்க. அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கிடைக்கக்கூடும். வேலையின்றி தவித்த இரவுகள் கண்டிப்பாக மாறும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இன்று பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்கும். குடும்பத்திடம் இன்று நீங்க ஒன்று சேர்வீர்கள். வியாபாரிகளுக்கு செய்து வரக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தொழிலும் சிறப்பான பலனை காண கொடுங்க. கடந்த காலத்தை விட இப்பொழுது கூடுதல் லாபம் கண்டிப்பாக இருக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வேலைகளை இப்பொழுது ஆரம்பிப்பீர்கள். பெண்கள் என்று நிலையான வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. அது மட்டுமில்லை, பண பொறுப்புகளை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் தான் இருக்கும். பிரச்சனை கொடுத்தாலும் சமாளித்து விடுவீர்கள். காதலில் இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். விட்டுக் கொடுப்பதும் பொறுமை காப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது. பதட்டப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சிறந்து விளைவீர்கள். மாணவர்கள் போட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மனோ தைரியம் என்று ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்.
உத்திராடம் இன்று நீங்க பிறர் விஷயங்கள் மட்டும் தலையிடுகள் செய்ய வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் வேண்டும். பல யோசனைகள் ஓடிக்கொண்டே இருக்குங்க. சிரமங்கள் போக போக சரியாக கொடுங்க. சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். குடும்பத்தை பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். எதையும் ஆராய்ந்து பார்த்து செய்யும் முடிவில் வெற்றி இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. பிறர் விஷயங்கள் மட்டும் தலையிடுகள் செய்ய வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். திருவோணம் என் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். எந்த ஒரு சிக்கல் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகி விட கொடுங்க. பல யோசனைகள் ஓடிக்கொண்டே இருக்குங்க. தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்ய கொடுங்க. அவிட்டம் இன்று எதிலும் பொறுமை வேண்டும். குடும்பத்தை நன்கு புரிந்து கொள்வீர்கள். குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். வியாபாரத்தில் அனுகூலம் ஏற்படக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எல்லாவற்றிலும் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று நீங்க தைரியமாக எதையும் எதிர்கொண்டால் உங்க வாழ்க்கையில மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. தயவு செய்து எதையும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகை செய்யும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று நீங்க குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ கண்டிப்பாக செய்து கொள்வீர்கள். அடிப்படை வசதி வாய்ப்புகளை எல்லாம் பெருக்கிக் கொள்வீர்கள். நுணுக்கங்களை கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் இன்று சார்ந்து எதிலும் இருக்க மாட்டீர்கள். உங்கள் சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். சொந்த நலனை தியாகம் செய்வீர்கள். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட வளர்ச்சி உருவாகும். பண வரவு சீரான நன்மையை கொடுக்குங்க. விரும்பிய உணவுகளை உண்டு மழக்கூடிய சூழல் இருக்கும். எதிர்பார்த்த சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. திருமணம் போன்ற நல்ல நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான சூழலும் ஏற்படக்கூடும். உடல் நலனை பொறுத்தவரை கண்டிப்பாக சிறப்படையுங்க. மனதில் இருந்து வந்து இனம் புரியாத வேதனை மறைந்துவிடக்கூடும். கும்பம் ராசினியர்கள் இன்று எதையோ நினைத்து போட்டு குழம்பி போயிருப்பீர்கள். போக போகத்தாங்க உங்களுக்கு எல்லாம் சரியாகும். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மன அழுத்தமும் குழப்பமும் தான். அதற்கு கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்தினால் வெற்றி ஏற்படக்கூடும். மாமன் மைத்துனர் உங்களுக்கு உதவியாகத்தான் காணப்படுவார்கள். சில சொந்த பந்தங்கள் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும் பார்த்துக் கொள்ளுங்கள். பண விஷயங்களை ரொம்ப கவனமாக செயல்படுங்கள். பெண்கள் இன்று தேவையில்லாத விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். குழப்பம் ஏற்படுத்தும் பணியில் ஈடுபட வேண்டாம். பெண்கள் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து பார்த்து செய்யும் முடிவில் வெற்றி இருக்கும். அவசரப்படாமல் எதிலும் ஈடுபடுவது நல்லது. பெண்கள் இன்று தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். காதல் கொஞ்சம் குளறுபடியாக இருக்குங்க. குழப்பமாக இருக்குங்க. காதல் இப்போதைக்கு அவசரப்படாமல் இருக்க வேண்டுங்க. பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாங்க. என்று மாணவர்கள் படிப்பதை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். மாணவர்கள் பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெளிர் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் இந்த பணப்புழக்கம் சீராக இருக்க கொடுங்க. மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. சிக்கனத்தை மட்டும் நீங்க கடைபிடிக்க வேண்டும். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். பாதுகாப்பில் இன்று நீங்க கவனம் செலுத்த வேண்டும். பொருளாதார வளமும் மேன்மையும் உருவாக்க கொடுங்க. என்று தொழிலும் உங்களுக்கு கடுமையாக இருக்கக்கூடும். இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். வெற்றி பெறுவதற்கான சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். சதயம் அலைச்சல் தரும் பணிகளை ஈடுபட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது மிக நல்லது. நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். சிக்கனத்தை நீங்க கடைபிடிக்க வேண்டும். தொழிற்சாலையில் உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. ஓரளவு சுமூகமான சூழல் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். போராட்டாத்தி இன்று எதிலும் உங்களுக்கு இனிமை ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல நிலைக்கு கண்டிப்பாக உயர்ந்து செல்வீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று பொதுவான பிரச்சனைகளுக்கு நீங்க தலையீடுகள் எதுவும் செய்ய வேண்டாம். சமூக பொறுப்புகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். முக்கியமாக அரசியல் எதுவும் பேச வேண்டாம். இப்போதைக்கு பொறுமையாக செயல்படுங்கள். எதுவும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும் நாளாக இருக்க கொடுங்க. அது மட்டும் இல்லை, திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று பொது வாழ்க்கையில் புகழ் கூடிவிடுங்க.
காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக ஏற்றமாக இருக்கக்கூடும். வளர்ச்சி பணி உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். நிலுவை பணம் கண்டிப்பாக வசூலாகும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நண்பர்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார்கள். இன்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக கொடுங்க. எதையும் நீங்க ஆராய்ந்து பார்த்து செய்யும் முடிவில் வெற்றி ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். இந்த நாளை நீங்க தைரியமாக எதிர்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். தெய்வீகம் தொடர்பான சூழல் வெளிப்பட கொடுங்க. இயன்ற அளவில் அறப்பணிகளை செய்து மகிழ்வீர்கள். தொழில் வியாபாரம் செழித்து வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும். நிலுவை பணம் கண்டிப்பாக வசூலாகும். குடும்பத்திலும் சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடும். இன்று தம்பதிகளிடையே அன்பு மேலோங்குங்க. வாழ்க்கை துணை வழியில் அவ்வப்போது ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். மோதல்கள் அடியோடு மறைந்துவிடக்கூடும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறக்கூடும். நல்ல வரன்கள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு சந்தான பாக்கியம் கண்டிப்பாக கிட்டும். இன்று நீங்க கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க பாருங்கள். ஆடை ஆபரண விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்க கொடுங்க. அது மட்டும் இல்லைங்க, நகைகளை யாருக்கும் கடனாகவோ நீங்களும் கடனாகவோ வாங்க வேண்டாம். தேவையில்லாத சிக்கல் கொஞ்சம் வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். சில பணிகள் தாமதமாகத்தான் நடக்கும். கொஞ்சம் பொறுமையாகவே இருங்கள். பொறுமை எப்பொழுதும் ஜெயிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று அனைத்து விஷயங்களும் கவனம் எடுத்துக்கொள்வீர்கள். இன்று அடியோடு சில விஷயங்களை நீங்க மறந்து விடுவீர்கள். ஞாபக மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முடிஞ்ச அளவு பெண்கள் இன்று ஓய்வெடுத்துக் கொள்வது சிறப்பு. வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். பெண்கள் எதிலும் அவசரப்படாமல் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காதல் குளறுபடியாக இருக்கும், குழப்பமாக இருக்கும். பொறுமை இருந்தால் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். என்ன படித்தால் ஜெயிக்கலாம் என்று யோசித்து படியுங்கள். முக்கியமாக கணிதம் தொடர்பான பாடங்களை எப்போதும் கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக கை கொடுக்குங்க. என்று மாணவ கண்மணிகள் அவசரப்படாமல் இருந்தாலே பாதி பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். இந்த முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. என்று சிரித்த முகம் கண்டிப்பாக வெளிப்படுங்க. எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. செயல்களை கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். போட்டி போட்டு இன்று நீங்க முன்னேறி செல்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இந்த அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. எதையும் நீங்க ஆராய்ந்து பார்த்து செய்யும் முயற்சியில் வெற்றி ஏற்படக்கூடும். உத்திரட்டாதி. நம்பிக்கை குறைவுகளை கூட வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்பட வேண்டும். குழப்பங்களை எல்லாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். பக்குவமாக செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. சூழ்நிலைகள் சாதகமாகத்தான் இருக்கக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். இன்று நகைகளை மட்டும் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். யாருக்கும் நீங்க கடனாக கொடுக்க வேண்டாம். நீங்களும் கடனாக வாங்க வேண்டாம். ரேவதி. சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். சிறப்புடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். சுக துக்க நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்கள் அனைத்தும் சூடுபிடிக்க தொடங்கும். என்று மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். போட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதையும் தைரியமாக எதிர்கொண்டால் முன்னேற்றம் இருக்கும். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெரும் நாளாக கொடுங்க. அது மட்டும் இல்லை, ரேவதி நட்சத்திரக்காரர்கள் காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் அனுசரித்து சென்றால் மட்டுமே வெற்றி இருக்கும். நாவடக்கம் தேவைப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.